ஸ்ரீ அச்சம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசிக்கு 7ல் உள்ள குரு வாழ்க்கை துணையினால உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு கௌரவமும் கிடைக்கும். வெளியில நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த மாதம். 8ல் உள்ள புதன் சூரியன் கேது சேர்க்கையினால கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஜெராக்ஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது நல்லது. டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் ஏதாவது ஃப்ளாட் இந்த மாதிரி இடம் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அதுலேயும் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. 3/9க்கு அப்புறம் உங்களோட நல்ல சுமூகமான ஒரு நிலைமை உருவாகும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். 9ல் உள்ள சுக்கிரனால அப்பாவோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். பட்ட மேற்படிப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பட்ட மேற்படிப்பு நினச்ச இடத்துல கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள்லாம் அமையும். வெளிநாட்டுக்கு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கணிசமான வருமானமும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம். புதிய தொழில் தொடங்குற எண்ணம் இருக்கிறவங்க இந்த மாதம் அதை செய்யலாம். 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகளோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. கணவன் மனைவியோட உடல் நலன்லையும் அக்கறை எடுத்துக்கணும். உங்களோட வாழ்க்கை துணைக்கு உடல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்குற மாதிரி சூழல் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள், திடீர் செலவுகள், அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு போகும். நீங்கள் பேசுகிற பேச்சினாலேயே சண்டை ஒன்று உருவாகலாம். இளைய சகோதர சகோதரிகள்கிட்டையும் பிரச்சனைகள் வரலாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களையும் அறியாமல் அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். உங்களால் ஒரு முழு மூச்சோட எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட முடியாது. கொஞ்சம் காலம் தள்ளி தான் போகும். அண்டை அயலார்ட்டையும் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதில் தடை தாமதங்கள் வரலாம். ஏதாவது வாகன பழுதெல்லாம் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. மெயினாக 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் காலில் எல்லாம் அடிபடாமல் கொஞ்சம் பார்த்துங்க.